வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம் காளான் எடுத்துக்கங்கம்மா. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அழுக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். காளான் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோமா. சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், சோள மாவு 2 ஸ்பூன்மா. லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. லைட்டாக தண்ணி விட்டுக்குங்கம்மா. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறணும். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்கம்மா. இப்போ நம்ம காளான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை போட போகிறோம். அப்படியே 2 பீஸாக எடுத்து எண்ணெயில் போடுங்க. நல்லா அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா காளான் நல்லா பொரிஞ்சிடணும். பாருங்கம்மா, காளான் நல்லா வெந்துச்சு. கரெக்டாக இந்த பதத்தில் எடுங்க. கடாய் வச்சுங்கம்மா. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு பிரியாணி இலை போட்டுங்கம்மா. ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம் போட்டுக்கோங்கம்மா. 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துலேயே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம்மா. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாமா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா அரை ஸ்பூன். நம்ம ஏற்கனவே காளானில் போட்டு வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு, தனியாத்தூள் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. நான் 1 கப்பு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா. கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றின உடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுமா, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு கிரேவியாக. இப்போ நம்ம காளான் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். காளான் அப்படியே போடுறத விட இந்த மாதிரி எண்ணெயில் மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து நல்லா இருக்கும். காளான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் பொரிச்சு போடுறேன். நல்லா கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு இருக்கட்டும். கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி போட்டு விட்ருங்க. பச்சை கருவேப்பிலை நல்லா பிச்சு போட்டுருங்க. போட்டு நல்லா அப்படி கிளறி விடுங்கம்மா. கொத்தமல்லி வாசனை, பச்சை கருவேப்பிலை வாசனை கூட ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.